கோபாலகிருஷ்ணன் இணைகிறார். அவருடன் நம்ம பேசலாம். கோபாலகிருஷ்ணன் வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கலாக இருக்கின்றது. பொதுவாக ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் அப்போது இருக்கக்கூடிய சூழலை அடிப்படையாக வைத்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகள் இப்ப அதிகமாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இப்ப இந்த பட்ஜெட், இந்த ஆண்டு பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. ஸோ அதனால தேர்தல் சார்ந்த, அதாவது மக்களிடம் திட்டங்கள் சென்றடக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். பெருவாரியாக அது இப்பொழுதெல்லாம் தேர்தல் அடிப்படையாக வரும்பொழுது அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கும். பல தேவைகள் இருக்கு. அரசாங்க ஊழியர்கள், பல்வேறு தரப்பினருக்கும் எதிர்பார்ப்புகள் ஆண்டாண்டுக்கு இருந்து கொண்டிருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு இருக்கிறதுனால அதனுடைய அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கம் புரிந்து வைத்திருக்கும். அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படின்னா இதற்கு பிறகு அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு இடைக்கால பட்ஜெட், அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முழு பட்ஜெட்டாக வரும். ஸோ அதனால இது கிட்டத்தட்ட ஒரு கடைசி பட்ஜெட்டாக இருக்கும். முழு ஃபுல் ஃபிளெஜ்டு பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக இருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இப்ப பொருளாதார ஆய்வறிக்கை நேற்றைக்கு கொடுக்கப்பட்டு அதுல பல தகவல்கள் வந்திருக்கு. ஜிடிபி எப்படி, மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, தனி மனித வருமானம், இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்பு, பொருளாதார ரீதியாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இப்ப இந்த $1 trillion பொருளாதாரத்திற்கு உண்டான அந்த நகர்வுகள் இந்த பட்ஜெட்ல கண்டிப்பாக இருக்கணும். அது தேர்தல் சார்ந்த ஒரு விஷயமாக தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய பட்ஜெட்டாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படைகளை நம்ம என்றைக்குமே விட்டு விடக்கூடாது. அதுல இருந்து தடம் மாறி வரக்கூடாது. ஏன்னா அந்த $1 trillion பொருளாதாரத்திற்கு 8% வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் பத்தாது. 8% மேல இரட்டை இலக்கம் வேணும். அது தொடர்ச்சியாக ஆண்டாண்டுக்கு இரட்டை இலக்க சதவீத வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த $1 trillion பொருளாதாரம்ங்கிறது ஓரளவுக்கு நினைத்த நேரத்தில், அதாவது 2030 இல்லைனால ஓரளவுக்கு அந்த இலக்கு அப்படிங்கிறது எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடிப்படையாக இப்ப இருக்கக்கூடிய அந்த முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப போட்டி மயமாக மாறிவிட்டது. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அப்படிங்கிற ஒரு 3-4 மாநிலங்கள் தான் அந்த முதலீட்டுல போட்டி மனப்பான்மை இருந்தது. இப்ப பல புதிய மாநிலங்கள், யூபி போன்ற மாநிலங்கள்லாம் இப்ப அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கு. அதனால அடிப்படையிலேயே தமிழ்நாடுக்கு இன்னும் முதலீடுகள் அதிகமாக தேவைப்படுது. வந்த முதலீடுகள் அது நம்மளுடைய அந்த வளர்ச்சி, அந்த $1 trillion பொருளாதாரத்திற்கு போதுமானதாக இருக்காது. அடிப்படை வசதிகள் அதிகமாகவே இருக்கு. நமக்கு 2 முக்கியமான துறைமுகங்கள், 4 சர்வதேச ஏர்போர்ட்ஸ், ஏராளமான கல்வி நிறுவனங்கள், படித்த இளைஞர்கள், இப்படி பல முதலீட்டு சூழலுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் அதிகமாக மேம்படுத்தி முதலீடுகளை ஈர்த்து பல தொழிற்சாலைகள், பல முதலீட்டாளர்கள் இங்கே ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த $1 trillion பொருளாதாரம், அந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சாத்தியமாகும். அதற்கு கண்டிப்பாக பட்ஜெட்ல அறிவிப்புகள் எதிர்பார்க்கிறேன். பொருளாதார ரீதியாக அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. அதே சமயத்துல நீங்க கூறியதுபடி பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய அரசுடைய கடைசி முழு பட்ஜெட் அப்படிங்கிற காரணத்தால் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல மத்திய அரசுடைய சப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கப்படல, பேரிடருக்கு நிதி கொடுக்கப்படல, அதே போன்று 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல. அப்போ ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பட்ஜெட்டில் அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, இப்போ நிதி நெருக்கடிங்கிறது இப்போ இருக்கு. எல்லா மாநிலங்களுக்குமே அது பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப கடன் அளவெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அதிக கடன் அளவு லிஸ்ட்ல தான் இருக்கு. அந்த கடன் வாங்குவது ஒரு மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ கடன் வாங்குவதோ இல்ல அதிகமாக நிதி சுமை இருப்பது அப்படிங்கிறது இயல்பான விஷயமாக இருந்தாலும் அந்த கடன் பெறுவது எந்த மாதிரியான திட்டங்களுக்கு கடன் பெறப்படுகிறது, அது எப்படி செலவழிக்கப்படுகிறது, அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாமே இப்ப பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான கடன் இல்லை அப்படின்னா நம்ம வருடம் வட்டி கொடுப்பதிலேயே நம்மளுடைய பட்ஜெட் பெரும்பாலான நிதி சுமை அதிகரிக்கும். அதனால கடன் பெறுவது அப்படிங்கிறது ஒரு ₹100 கடன் பெற்றால் அதுல எந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு போகிறது, எந்த அளவுக்கு சமூக திட்டங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ
ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப அந்த நிதி சப்போர்ட் டெல்லியில இருந்து வருது, அதெல்லாம் அரசியல் நிகழ்வாக அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொண்டுதான் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான பாரபட்சம் காட்ட முடியாது. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அந்த நிதி பகிர்வு 41% அப்படிங்கிறது கொடுத்தாக வேணும், கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இதர திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்பொழுதுமே மத்திய அரசோ இல்லை இங்க மாநில இருக்கக்கூடிய அரசும் ஒரே கட்சியோ ஒரே சித்தாந்தத்தை நோக்கி இருந்தது கிடையாது. இப்போ இல்லை, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கும்பொழுதும் ரொம்ப குறைவான காலகட்டம் இந்த யூபிஏ டைம்ல தான் பார்த்தோம். அதனால இது பார்லிமெண்டரி டெமோக்ரஸி சார்ந்த ஒரு பொருளாதாரம், ஒரு நாடு அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கட்சி, ஆளும் கட்சியும் சரி மத்திய அரசு கூட ஒன்றாக பயணித்து திட்டங்களை பெறுவதுதான் ஒரே வழி. அதற்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில லிஸ்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதில் அந்த ஏற்பாட்டை நோக்கி தான் அந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இருக்கு. இங்க நம்ம எம்பிக்கள் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 40 எம்பிக்கள். இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஒன்றிணைந்து தான் செயல்பட வேண்டும். ஏன்னா முதலீடுகள் இப்ப தமிழ்நாடுக்கு வருது அப்படின்னா அந்த முதலீடுகள் இப்ப அந்நிய முதலீடுகள் தமிழ்நாடுக்கு வருது அப்படின்னா அது தமிழ்நாடுக்குன்னு இல்லை, இந்தியாவுக்கு வந்து அது தமிழ்நாடுக்கு பயணிக்கிறது. அதனால இந்திய பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் முதலீடுகள் வந்து வளர்ச்சியை மையப்படுத்தி தான் முதலீடுகள் இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில் வந்து அது எந்தெந்த மாநிலங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களுடைய அணுகுமுறை ரொம்ப முக்கியம். அதனால இப்ப நிதி நெருக்கடி அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கு. இப்ப கர்நாடகாவில் பார்க்கிறோம், பல திட்டங்கள் 5 ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்ல திட்டங்கள் அவர்கள் அறிவித்து இப்ப அவர்களால அந்த நெருக்கடியை சமாளிக்க முடியல. எல்லா விதங்களிலும் வரிகளை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் கர்நாடகாவில் நம்ம பார்க்கிறோம். அதனால வளர்ச்சி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கணும், அதே நேரத்துல சமூக திட்டங்கள் இருக்கணும். இரண்டுமே பயணிக்க வேண்டும். இரண்டுமே ஒரு சரியான பேலன்ஸ் எடுத்துக்கொண்டு பயணிக்கும் போது நிதி நெருக்கடி ஓரளவு கண்ட்ரோல்டா இருக்கும். முக்கியமாக வாங்கக்கூடிய கடன் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு அதிகமாக செலவிடும் பொழுதுதான் அது பொருளாதார குறியீட்டுல வந்து அது திரும்ப வளர்ச்சியாக நமக்கு வந்து சேரும். அடிப்படையிலேயே மக்கள்